அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் தமிழாக்கம். தொழுகிறது நம்ம அல்லாஹ் கிட்ட பேசுகிறோம், குர்ஆன் ஓதுறது அல்லாஹ் நம்மக்கிட்ட பேசுகிறான். அல்லாஹ் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். இந்த குர்ஆனை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் சேர்க்கணும், எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. என்னுடைய ஆசையெல்லாம் வெற்றி தருவனாக. வாங்க குர்ஆனுக்குள்ளே போகலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா பனி இஸ்ராயில் 17 பாகம் 15 வசனம் 81. அன்றியும் சத்தியம் வந்துவிட்டது, அசாத்தியம் அழிந்துவிட்டது. நிச்சயமாக அசாத்தியம் அழிந்தே தீரும் என்று கூறுவீராக. 81. அன்றியும் சத்தியம் வந்துவிட்டது, அசாத்தியம் அழிந்துவிட்டது. நிச்சயம் அசாத்தியம் அழிந்தே தீரும் என்று கூறுவீராக. 82. விசுவாசம் கொண்டோருக்கு எது குணப்படுத்துமோ அதையும் இன்னும் அருளையும் இந்த குர்ஆனிலிருந்து நாம் இறக்கி வைக்கின்றோம். இன்னும் அக்கிரமக்காரங்களுக்கு இது நஷ்டத்தையே தவிர வேறு எதையும் அதிகமாக்காது. 83. மேலும் நாம் மனிதனுக்கு அருட்கொடைகளை வழங்கினால் அவன் புறக்கணித்து நம்மை விட்டும் அவன் வெகு தூரத்தில் சென்று விடுகின்றான். அவனை ஏதேனும் ஒரு தீங்கு அணுகினாலே நம்பிக்கை இழந்து நிராசை அடைந்தவனாகியும் விடுகின்றான். 84. ஒவ்வொருவரும் தன் வழியிலேயே செயல்படுகின்றார். ஆகவே நேர்வழியில் செல்பவர் யார் என்பதை உங்கள் இரட்சகன்தான் மிக்க அறிந்தவன் என்று நபியே நீர் கூறுவீராக. 85. நபியே, ரூஹ் ஆன்மாவை பற்றி யூதர்களாகிய அவர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள். அதற்கு நீர், ரூஹ் எனது இரட்சகனின் கட்டளையில் உள்ளதாகும். அதை பற்றி அறிவிலிருந்து வெகு சொற்பமே தவிர நீங்கள் கொடுக்கப்படவில்லை. ஆதலால் அதன் நுட்பங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது என்று கூறுவீராக. 86. மேலும் நபியே, நம் நாடினால் உமக்கு வஹி மூலம் அறிவித்திருந்தோமே, அத்தகைய குர்ஆனாகியதை உம்மிடமிருந்து நிச்சயமாக நாம் போக்கிவிடுவோம். பிறகு இதனை உம்மிடம் கொண்டு வர நமக்கு விரோதமாக அதற்காக பொறுப்பேற்கக்கூடிய எவரையும் நீர் காண மாட்டீர். 87. உமது இரட்சகனின் அருளாகவே தவிர அதை நாம் விட்டு வைத்திருக்கவில்லை. நிச்சயமாக உம்மீது அவனுடைய பேரருள் மிக பெரியதாகவே இருக்கிறது. 88. இந்த குர்ஆனை போன்று கொண்டு வருவதற்கு மனிதர்களும் ஜின்களும் ஒன்று சேர்ந்தாலும் இதனை போன்று அவர்கள் கொண்டு வர மாட்டார்கள். அவர்களில் சிலருக்கு உதவியாளராக இருந்தாலும் சரியே என்று நபியே நீர் கூறுவீராக. 89. மேலும் இந்த குர்ஆனில் சகல உதாரணங்களையும் மனிதர்களுக்கு நாம் திருப்பி விவரித்து தெளிவாக்கி உள்ளோம். ஆனால் மனிதர்களில் பெரும்பாலோர் இதனை நிராகரிப்பதை தவிர வேறு எதையும் ஏற்பதில்லை. 90. இன்னும் நபியே, இப்பூமியிலிருந்து நீர் ஒரு நீரூற்றை எங்களுக்கு பீரிட்டு ஓடச் செய்யும் வரை உம்மை நாங்கள் விசுவாசிக்கவே மாட்டோம் என்று அவர்கள் கூறினார்கள். 91. அல்லது பேரீச்சை திராட்சை மரங்களுடைய ஒரு தோட்டம் உமக்கு இருந்து அவைகளுக்கிடையில் ஆறுகளை ஏற்படுத்தி நீர் ஓடச் செய்யும் வரை. 92. அல்லது நீர் எண்ணியது போன்று எங்களின் மீது வானத்திலிருந்து துண்டுகளை விழச் செய்யும் வரை, அல்லது அல்லாஹுவையும் மலக்குகளையும் நம் முன்பாக நீர் கொண்டு வரும் வரை. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியும் ஈமானையும் தந்தருள்வானாக. நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியும் லேசான முறையில் தந்தருள்வானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வை அல்லா. எல்லா அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் தந்தருள் அல்லா. எல்லா அநியாயக்கார சமூகத்தாரிடமிருந்து எங்களை சோதனைக்கு உள்ளாக்கி விடாதே அல்லா. அநியாயக்கார சமூகத்தாரிடமிருந்து எங்களை பாதுகாத்திரியா அல்லா. அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் தந்தருள் அல்லா. உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லா. அல்லா பாலஸ்தீன மக்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி இழந்ததை விட அதிகம் கொடுத்துரியா அல்லா. கைகாலை இழந்தவங்களுக்கும் எல்லா தன் உறவுகளை இழந்தவங்களுக்கும் அவர்கள் மரணிக்கும் வரை அதை பற்றி எந்த கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியாக வாழக்கூடவங்களாக ஆக்கிவை அல்லா. எங்களிடம் யார் யாரெல்லாம் துவா கேட்க சொன்னார்களோ அவர்கள் அல்லனா ஹாஜத்துகளை நிறைவேற்றிவை அல்லா. எங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி அனைத்து நலவுகளையும்
லேசான முறையில் தந்துருள் யா அல்லாஹ். ரமலானை நாங்கள் பொருந்தக்கூடியவங்களாகவும் ரமலான் எங்களை பொருந்தக்கூடியவங்களாக ஆக்கிவே யா அல்லாஹ். சிறிது ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்கள் அங்கீகரித்துக் கொள் யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته.